ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நார்மல் நீடில் ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா. அதில் வந்து அடுத்த ஸ்டிச் என்ன அப்படின்னா செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச். நம்ம வந்து கீழே வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு நேராக வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம எப்படி வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் வந்து நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ எப்படி வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. நம்ம ஜிக்ஸாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்லாண்டிங்காக இந்த இடத்துல நம்மளுக்கு வரணும், இப்படி ஸ்லாண்டிங்காக வரணும். ஸோ த்ரெட் வந்து எங்கே எடுத்தோமோ அந்த இடத்துல நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக மேலே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு அகைன் அதே இடத்துல வந்து நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு தென் மறுபடியும் கீழே இந்த மாதிரி எடுங்க. அண்ட் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து எப்படி போகணும்னு தெரியலன்னா அதுக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மேலே இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுலேயே வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே சிங்கிள் லைன் போட்டுருக்கோம்னா நீங்கள் டபுள் அண்ட் ட்ரிபிள் லைன்ஸ் போட்டுக்கலாம். ட்ரிபிள் லைன்ஸ்க்கு மேலே போடாதீங்க. சாரி. ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து நார்மல் நீடில் வந்து ப்ளவுஸ் வந்து ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸ்டிச்சஸோட ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஸ்டிச்சஸ் வரல அதனால் என்னால் போட முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் வந்து வர்ற வரைக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு அதில் பழமொழியே இருக்குது, ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம போடுற அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அது வந்து அதோட ஸ்டிச்சோட லென்த் வந்து இதில் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஈவனாக போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம். இந்த இடத்துல நீடில் இன்செர்ட் பண்ணி நாட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் இது ஸ்லீவ் டிசைன் வந்து ஈஸியாக நம்ம இதை வச்சு பண்ண முடியும். நம்ம லைன்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா, கீழே வந்து லைன்ஸ் போடுவோம். அது மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடலாம். இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே செயின் ஸ்டிச் போட்டு மேலே இன்னொரு லேயர் வந்து செயின் ஸ்டிச் போடலாம். அது பீட்ஸ் வந்து கொடுத்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ப்ளவுஸ் ஸ்லீவ் ஆகட்டும், பேக் டிசைன் ஆகட்டும், எது வேணாலும் நம்ம பண்ண முடியும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.